சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் அதாவது ஃப்ரீ ஸ்டைல் கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 9-6 டீச்சர்ஸ் வந்து நடந்துகிட்டு இருந்தது. அது நிறையா கேம்ஸ் வந்து ஆக்சுவலாக நடந்தது. நம்ம வந்து எந்த கேமும் கவர் பண்ணல. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ் கால்சனுக்கும் ஹிகாரு நகமாவுக்கும் நடந்த ஃபைனல்ஸில் நடந்த முதல் ஆட்டத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன, இப்போ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபைனல்ஸில் ஹிகாரும் வந்து அதாவது ஹிகாரு வந்து மேக்னஸோட வந்து மோதுறாரு. ஸோ கேம் வந்து ஆக்சுவலாக ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது இந்த கேமில் வந்து மேக்னஸு. ஸோ கேம் வந்து அவர் C4 ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்து 960 செஸ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டரில் நம்ம வந்து அல்லது ப்ரிப்பேர்டாக போகக்கூடிய ஐடியாஸ் எதுவுமே இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால் நம்பர் 1லேருந்து நம்ம வந்து யோசனை பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு கிளாசிக்கல் ஃபார்மேட். ஸோ 90+30 ஆக்சுவலாக. ஸோ C4 அண்ட் தென் C5 ஆக்சுவலாக 1.5 ஹவர்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ 90+30 தான். ஸோ C4 C5 அதுக்கப்புறம் நைட் C3 ஸோ நைட் C6. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு இங்கிலீஷ் ஓப்பனிங் மாதிரி தெரியும். பின் அதுக்கப்புறம் நைட் to F3 அதுக்கப்புறம் E5. ஸோ கிட்டத்தட்ட இது நீங்கள் கொஞ்சம் நம்ம இங்கிலீஷ் ஓப்பனிங்கை பற்றி தெரிஞ்சிருந்தால் இது உங்களுக்கு அப்படி தான் தெரியுமே உங்களுக்கு. ஆக்சுவலாக இங்கிலீஷ் ஓப்பனிங் மாதிரியே தான் தெரியும், சிமெட்ரிக்கல் வேரியேஷன் மாதிரி. பட் ஆனால் பிளாக்கோட நைட் கொஞ்சம் இன்னும் வெளியில் வராமல் இருக்குது. ஸோ பான் டு B4. ஸோ பான் டு B4 பார்த்தோன்னா நம்ம இவெண்ட்ஸ் கேவிட் மாதிரி தெரியும். பட் B4 அண்ட் தென் நைட் எக்ஸ் B4 இந்த பொசிஷனில் வந்து அவர் இந்த ஜஸ்ட் இந்த நைட்டை வந்து டிஃப்ளெக்ட் பண்ணிட்டு சென்டர் பான் எடுக்கிறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. இதே நீங்கள் வந்து பானில் வெட்டினீங்க அப்படின்னா நைட் D5 போகும். அதுக்கப்புறம் F6 இந்த மாதிரி கேமை வந்து கண்டினியூ பண்ணலாம். நைட் எக்ஸ் B4 தென் நைட் எக்ஸ் E5. ஸோ G6 ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஷப்பை ஓப்பன் பண்ணி விட்டு இங்கே ஒரு பின் க்ரியேட் பண்ணுறாரு இன்டெரக்டாக. ஸோ அதுக்கு பான் டு D4 கேசல்ஸ். ஸோ கேசல்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் கேசலிங். ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஒரு கிங்ஸ் இண்டியனில் கேசல் பண்ணி பிஷப் ஹெச்ஐக்கில் ரீட்ரீட் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரியே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் to G4 பிஷப் G7. ஏன்னா நைட் H6 செக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான செக்காக இருக்கும். ஸோ பிஷப் G7 டு கவர் த டாஸ் ஸ்கொயர்ஸ். ஸோ D takes C5. இந்த பொசிஷனில் வந்து பிஷப் டெக்ஸ் D4மே வந்து விளையாட முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் D4ம் விளையாட முடியும். ரூக் இன்ட்டு D4 இதுக்கப்புறம் C இன்ட்டு D4 நைட் வந்து அட்டாக்ல இருக்குது. ஸோ நைட் D5. இந்த பொசிஷனில் எக்ஸ்சேஞ்சை கொடுத்துட்டு எதுக்காக எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே டான் ஸ்கொயர் பிஷப் வந்து ரொம்ப முக்கியம் பிளாக்குக்கு. அதனால் நம்ம எக்ஸ்சேஞ்சை கொடுத்துட்டு நம்ம டான் ஸ்கொயர்ஸை பிஷப் வச்சு நம்ம டான் ஸ்கொயர்ஸை டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப லாஜிக்கலான ஒரு ஸ்ட்ராட்டஜி. பட் கேமில் வந்து பிஷப் G7 அண்ட் தென் D takes C5 அதுக்கப்புறம் D5. ஏன்னா இந்த பொசிஷனில் வந்து இந்த நைட் வந்து பின்னில் இருக்குது, அதை அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு பொசிஷனை ஓப்பன் பண்ண பார்க்குறாரு ஹிகாரு. ஸோ நைட் H6 செக்கு, கிங் H8 பின் அதுக்கப்புறம் பான் டு G4. ஸோ பான் G4க்கு அப்புறம் பிஷப் E6 டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் C takes D5 நைட் டெக்ஸ் D5 அண்ட் தென் பிஷப் டெக்ஸ் D5. ஸோ இங்கே இந்த நைட்டை ஆக்சுவலாக ரீகேப்சர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பிஷப் டெக்ஸ் D5 விளையாடுறதுக்கப்புறம் அவர் பிஷப் டு B2 விளையாடுறாரு. ஐடியா என்ன அப்படின்னா இந்த பிஷப்பை இது ஆக்சுவலாக அது ப்ரில்லியன்ட் மூவ். பிகாஸ் நம்ம வந்து இந்த பொசிஷனில் இந்த நைட்டை வந்து விட்டு கொடுக்குறோம். ஸோ ஃப்ரீ நைட் ஆக்சுவலாக கிடையாது. நைட் இன்ட்டு D5 செக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒயிட்டுக்கு ஆக்சுவலாக. ஸோ பிஷப் G7 போனதுக்கப்புறம் நம்ம ரூக்கை லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ குயின் வந்து டெவலப் ஆகிறதுக்கு வந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம பிஷப்பை ட்ரேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரூக் G3 ஈவன் நம்ம வந்து ரூக்கை வந்து H5க்கு போகிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்து குயின் டு C1 ரூக் குயின் H6 இந்த மாதிரி ஐடியாஸ் ஈஸியாக வந்து செக்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் கேமில் வந்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா பிஷப் E6 போகிறாரு. ரூக் ட்ரேட் இன்வைட் பண்ணுறாரு ஆக்சுவலாக மேக்னஸ். ஸோ பான் டு G5 ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு ரூக், குயின் இன்ட்டு D1, அதுக்கப்புறம் குயின் C8 அண்ட் தென் ரூக் G3. ஸோ குயின் G3க்கு ரூக் G3க்கு அப்புறம் அந்த பானை வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணிடுறாரு. ஸோ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நைட் E4. ஸோ நைட் E4 இந்த நைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு H6 நைட்டை வந்து போயிட்டு அவரோட கேம்பில் வந்து உட்கார வச்சுட்டார் அழகாக H6 ஸ்கொயரில். இப்போ இன்னொரு நைட் F6 ஸ்கொயர் நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ தமிழில் நீங்கள் பார்த்த மாதிரி ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு நைட் பொசிஷன் ஆக்சுவலாக. ஸோ குயின் டு D5 இது வந்து ஒரு ட்ரீம் பொசிஷன் மாதிரி. ஸோ குயின் வந்து ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் நைட் F6ல் போட்டுறாரு. சரி இந்த இடத்துல நைட்டு ட்ரேட் பண்ண முடியாதா அப்படின்னா தாராளமாக ட்ரேட் பண்ணலாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா பிஷப் டு F6க்கு அப்புறம் பிஷப் டெக்ஸ் A2 இருக்குது. அதுக்கப்புறம் ரூக் A3 கேமில் அதே மாதிரியான ஒரு வேரியேஷன் தான் பார்த்து. பட் பெட்டர் தான் அவர் வெட்டியிருக்கலாம். பட் அவர் வெட்டல, அதுக்கு பதில் டேரெக்டாக கேப்சர் பண்ணுறாரு. பட் ரூக் A3 டபுள் அட்டாக்கு. பின் அதுக்கப்புறம் பிஷப் E6. ஸோ இங்கே நைட் இன்ட்டு F6 செக் நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா பானால் வெட்ட முடியாது, பிஷப்பால் தான் வெட்டுவீங்க. பட் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஏ பான் வந்து ட்ராப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி விளையாட முடியாது. தட் இஸ் அ பிளண்டர். ஸோ பிஷப் டு D5 அந்த மாதிரி கேமை ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக
இந்த இந்த கேமில் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த பார் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் வந்து பெருசாக இதை புரிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பிஷப் E6 அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் A7. ஏன்னா சில பொசிஷனில் கம்ப்ளீட்லி ஈக்குவல் பொசிஷனில் கூட கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக வந்து பார் அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்கு. ஸோ அதான் சொல்கிறேன். நைட் D6 வந்து வெளியில் கொண்டு வராரு. அதுக்கப்புறம் பான் டு F3 ப்ரிப்பேரிங் E4, ரூக் C8, அதுக்கப்புறம் பிஷப் E5 அண்ட் தென் நைட் F5. ஸோ நைட் F5க்கு அப்புறம் நைட் வந்து ட்ரேட் பண்ணிடுறாரு. பின் அதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு F5, ரூக் டேக்ஸ் B7. ஸோ ஒரு ஃபியூ மூவ்ஸ்க்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா ஹெக்காருக்கு வந்து குயின் சைடில் 2 கனெக்டட் பாஸ் பான்ஸ் இருந்த மாதிரி இருக்கும். பட் அந்த ரூக் A3 டாக்டிஸ்க்கு அப்புறம் அந்த 2 பானுமே வந்து ட்ராப் ஆகிடுது. பட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரஃப்லி ஈக்குவல் பொசிஷன், ஆப்போசிட் கலர் பிஷப் எண்டிங். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்ஃபேக்ட் ஹெக்கார்கிட்ட வந்து டபுள் பிஷப் இருக்குது. ஸோ பிஷப் பேரும் ஒரு எட்ஜ் தான். ஸோ ரூக் B4, அதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு F6, அதுக்கப்புறம் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறது ஆப்போசிட் கலர் பிஷப் எண்டிங்கில் போகிறாங்க. ஸோ கிங் G8 போனதுக்கப்புறம் கிங் F2, ரூக் C5. ஸோ ரூக் C5 விளையாடினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கிங் G3 போகிறாரு. பின் அதுக்கப்புறம் H6, G இன்ட்டு H6, அதுக்கப்புறம் கிங் H7, பிஷப் G7, அதுக்கப்புறம் G5. இங்கே என்னடா G5ஓட ஐடியா ஜஸ்ட்டு கிங் G6 போடுறது தான் ஐடியா. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால்சன் வந்து E4 ஆடுறாரு. ஸோ இந்த பொசிஷனில் பார் மேலேருந்து கீழே வரதவங்களால் வந்து கவனிச்சிருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ E4 இதுக்கு பதில் அவர் என்ன ஆடிருக்கலாம் அப்படின்னா ரூக் B8. பட் ஆனால் டேரக்ட் வின் எதுவுமே இருக்க மாதிரி தெரியல. ஸோ த்ரெட்னிங் ரூக் H8, கிங் G6 போனதுக்கப்புறம் H4, G into H4, king into H4, and then rook C2, and then E4. ஸோ செக்கு, கிங் G2, சாரி G3, ரூக் H3 செக்கு, கிங் F4. பட் இது எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு டாஸ்க் ஆக்சுவலாக. ஸோ ஒரு கிளியர் பிளான் ஆக்சுவலாக இல்லைங்க. ஆனால் இது வந்து வின்னிங் பொசிஷன் நினைக்குது கம்ப்யூட்டர், பட் புரிஞ்சுக்க முடியல. ஸோ E4, அதுக்கப்புறம் பான் டு F5. ஸோ பான் டு F5க்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் வந்து பண்ண பார்க்குறாரு. ரூக் B7, அதுக்கப்புறம் இந்த இடத்துல E takes F5 விளையாடணும் அப்படின்னு சொன்னால் தென் ரூக் டேக்ஸ் F5 இருக்குது. ஸோ கேம் இஸ் அகெயின் ஈக்குவல். ஸோ ரூக் B7, அதுக்கப்புறம் F4 செக்கு, பொசிஷனை கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிட்டார் ஆக்சுவலாக. இனிமேல் ஒயிட்டால் ஆக்சுவலாக ப்ரோக்ரஸே பண்ண முடியாது. ஒன்லி திங் என்னென்னா ஜஸ்ட் எங்கேயாவது பீசஸை வந்து ரிப்பீட் பண்ணி கேமை வந்து ட்ரா பண்ணாலே போதும். பட் இங்கே ரூக் C2 செக் கொடுக்குறாரு. இங்கே ஆக்சுவலாக பர்பச்சுவல், ஓகேங்களா. ஸோ பர்பச்சுவல் இருக்கிறதுனால கேமில் வந்து அவர் கிங் E1 ஆடுறாரு. பர்பச்சுவல் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் மேக்னஸ் வந்து கிங் E1 ஆடுறாரு. ஆனால் இந்த பொசிஷனில் வந்து அவர் கிங் G1 போட்டார் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான பர்பச்சுவலில் வந்து மாட்டிப்பார், பானை பாதுகாக்கிறதா நினச்சிக்கிட்டு. அதனால் ஒரு 1 பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் கொடுத்தே ஆகணும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, கிங் E1 டேரெக்டாக விளையாடுறாரு. அப்போது நீங்கள் இந்த பொசிஷன் என்ன விளையாடுங்க, இக்காரு மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் 4-5 நிமிஷம் வச்சுருக்காரு, ஓகேங்களா. நீங்கள் என்ன விளையாடுவீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். வீடியோவை ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன விளையாடலாம், எதுக்காக இந்த செக்கு கொடுத்தோம் அப்படின்றதே மறந்துட்டார் போல இக்காரு. ஸோ பிஷப் A2 விளையாடுறாரு, சம்மந்தமே இல்லாமல் விளையாடுறாரு. இது எதுவோ எனக்கு சரியாக படலை ஆக்சுவலாக. ஸோ கிங் E1க்கு அப்புறம் டேரெக்டாக நீங்கள் அந்த ரூக் இன்ட்டு H2 ஆடிருக்கலாம். அஃப்கோர்ஸ் பிளண்டர் நடக்கிறது சாதாரண விஷயம், அது நம்ம லெவலில். பட் 2800 இருக்கக்கூடிய கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் இந்த மாதிரி ஒரு பிளண்டர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஐ எம் நாட் வெரி ஷுர். எனக்கு இது சரியாக படலை, யூ நோ வாட் ஐ மீன். ஸோ பிஷப் A2 விளையாடுறாரு. இட்ஸ் அ ஹியூஜ் பிளண்டர் நவ் பிகாஸ் பிஷப் F8 செக்கு. இங்கே வந்து செக்மேட்டிங் பேட்டர்னில் வந்து மாட்ட போகிறீங்க. ஸோ 36வது மூலம் பிஷப் F8 செக் விளையாடணும். இங்கே இக்காரு நக்கமுரா ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ரீசன் தான். எக்ஸாம்பிளுக்கு இங்கே கிங் G6 போட்டிங்கன்னு சொன்னால் தென் இந்த மாதிரி ஒரு டிஸ்கவரி செட்டப் பண்ணலாம். அப்கோர்ஸ் நம்ம வெட்ட மாட்டோம், வெட்டினா ரூக் ஓகே பிஷப் F8 விளையாடுறாரு. இந்த மாதிரி விளையாடுறதுக்கு என்ன, ஸோ ரூக் C7 செக்கு. ஸோ இதை அடுத்து கிங் F6 போனாங்க அப்படின்னு சொன்னால் தென் பான் டு H4. ஐடியா என்னென்னா இந்த ரூக்கை வந்து இங்கே வரவிடாமல் தடுக்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு இந்த பானை ஆச்சு இது பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம வந்து கேப்சர் பண்ணி H பானை ப்ரொமோட் பண்ணலாம். அதர்வைஸ் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா கிங் வந்து G8க்கு போனாக்கா திரும்ப H7 செக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வெட்டிட்டதுக்கப்புறம் குயின் டேரெக்டாக எடுத்து ப்ரொமோட் பண்ணி செக்மேட் பண்ணிடலாம். அல்லது கிங் வந்து H8 போனீங்க அப்படின்னு சொன்னால் தென் பான் டு H4 அகெயின். எதுக்காக அப்படின்னா அகெயின் அண்ட் அகெயின் இந்த ரூக் வந்து இந்த பானை வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ செக்கு நீங்கள் சும்மா ஃபியூ மூவ்ஸ் கொடுக்கலாம், பட் அதுக்கப்புறம் ப்ரொமோஷனை ஸ்டாப் பண்ணவே முடியாது. G6, ஸோ எக்ஸாம்பிள் G6, அதுக்கப்புறம் சும்மா ஏதோ ஒரு ரேண்டம் மூவ் பண்ணுவோம் சும்மா. அண்ட் தென் பிஷப் G7 வந்து செக்மேட். ஸோ இந்த காரணத்தினால இந்த பொசிஷனை வந்து பிஷப் F8 ஆடிட்டு அவர் ரிசைன் பண்ணிடுறாரு. பட் எனக்கு அது வந்து ஏதோ தெரியல, ஒரு சரியாக படாத மாதிரி ஒரு ஃபீல். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணதே கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் ஐ எம் மேக்கிங் திஸ் கைண்ட் ஆஃப் கமெண்ட். பட் எதுக்காகன்றது தெரியல, பட் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அடுத்த கேம் வந்து ட்ரா பண்ணி கேமை வந்து வின் பண்ணிடுறாரு. இன்ஃபேக்ட் மேக்னஸ் கால்சன் வந்து ஃப்ரீ ஸ்டைல் செஸ் வந்து வின் பண்ணிடுறாரு. ஸோ நம்ம ரிசல்ட்ஸ் பேஜ் நம்ம வந்து குயிக்காக செக் பண்ணிடலாம்.
ஸோ இதுதான் வந்து ரிசல்ட்ஸ் பேஜ் ஆக்சுவலாக. ஸோ ரிசல்ட்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ குவார்ட்டர் ஃபைனல்ஸில் இருந்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ஃபைனல்ஸில் யார் யார் விளையாடுனாங்கன்னு அப்படி குயிக்காக நம்ம பார்த்துடலாம். ஸோ வின்சென்ட் கெய்மர், அடுத்து யான் நெப்போம்னியேஷி, அதில் வின்சென்ட் உள்ளே வந்திருக்காரு. ஸோ அர்ஜுன் வந்து ஹிகாரோட போட்டி போட்டார். பட் அங்கே தோல்வி அடைந்தால ஹிகாரு முன்னேறி செமிஃபைனல்ஸ் வந்திருக்காரு. அடுத்து எம்இஎல் வெர்சஸ் ஃபேபி. ஸோ ஃபேபி முன்னாடி வந்திருக்காரு. அடுத்து மேக்னஸ் வெர்சஸ் நொதிர்பேக். ஸோ நொதிர்பேக் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் செமிஃபைனல்ஸில் வின்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிகாரோட தோல்வி அடைஞ்சிட்டாரு. அடுத்து ஃபேபி வந்து மேக்னஸோட தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வந்து மேக்னஸ்க்கும் ஹிகாருக்கும் நடக்குது. பின் அதுக்கப்புறம் தேர்டு அண்ட் ஃபோர்த் பிளேஸ்க்கு வந்து ஃபேபி வர்சஸ் வின்சென்ட் கெய்மர் நடந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1.5 இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் கேம் இப்போ நம்ம பார்த்த கேம் ஃபஸ்ட் கேம், செகண்ட் கேம் வந்து ட்ரா பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த காரணத்தினால டைட்டில் வின்னர் வந்து மேக்னஸ் கால்சன். ஸோ ஃப்ரீ ஸ்டைல் செஸ் கிராண்ட் ஸ்லாம் பாரிஸை வின் பண்ணது யார் அப்படின்னு சொன்னால் மேக்னஸ் கால்சன். ஸோ யா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் போடுங்க மறக்காமல். தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.